டிப்ஸ் 1001. இறால் உரித்து கழுவியதும் சிறிது நேரம் மோரில் ஊறவிட்டால் வாடை குறைந்து சுவையும் கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 1002. கொழுக்கட்டைக்கு நீர் கொதிக்கும் பொழுது அதனுடன் 2 தேக்கரண்டி காய்ச்சிய பால் விடவும். கொழுக்கட்டை வெள்ளை நிறம் மாறாமல் இருக்கும். டிப்ஸ் 1003. அரிசி உப்புமாவில் பச்சை மிளகாய் சேர்ப்பதற்கு பதிலாக காய்ந்த மிளகாவை தாளித்து சேர்த்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 1004. மீதமான சாதத்தை மிக்சியில் மாவு பாத்திரத்தில் அரைத்து அதில் சிறிது கடலை மாவை சேர்த்து தோசை ஊற்றினால் அற்புதமாக இருக்கும். டிப்ஸ் 1005. இட்லியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதில் கெட்டி தயிரை ஊற்றி அதன் மேல் தக்காளி சாஸ் விட்டு சாட் மசாலா தூவி சாப்பிட்டால் ருசியாக இருக்கும். டிப்ஸ் 1006. கருவாட்டு சமையல் செய்யும் பொழுது எப்பொழுதும் உப்பு சரிபார்த்து தேவைப்பட்டால் மட்டுமே சேர்த்து கொள்ளவும். டிப்ஸ் 1007. முட்டையை அடித்து ஆம்லேட் போடும் பொழுது சிறிது பால் கலந்து கடைந்து ஊற்றினால் ஆம்லேட் மிருதுவாக வரும். டிப்ஸ் 1008. மீன் குழம்பிற்கு தாளிக்கும் பொழுது சிறிதளவு வெந்தயம் போட்டு தாளித்தால் மணமும் சுவையும் அதிகமாக இருக்கும்.